सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। பரீட்சித் மகாராஜா சுக மகரிஷியிடத்திலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய, எல்லா ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான சந்தேகம், கேள்வியானது கேட்கப்பட்டது. இறைவன் எல்லோருக்கும் சமமானவன், எல்லோருக்கும் பிரியமானவன், சர்வபூதானாம் சுஹ்ருதஹா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் நல்லெண்ணம் கொண்டவனாக. அப்படி இருக்கின்ற அந்த பரமாத்மா எப்படி தேவர்களுக்கு சகாயம் செய்வதற்காக, இந்திரனுக்கு சகாயம் செய்வதற்காக அசுரர்களை கொன்றார்? அப்போ இறைவனுக்கு வேத திருஷ்டி என்பது இருக்கின்றதா? இந்த கேள்வி நம்முடைய மனதிலும் இருக்கலாம். அதற்கான விடையானது இங்கே கொடுக்கப்படுகிறது. 3 குணங்கள் இறைவனுடைய சக்தியாக இருந்து, அந்த சக்தியின் மூலமாக இறைவன் இயங்குகின்ற நேரத்திலே சத்துவகுணமானது மேலோங்கி வந்தது என்றால் தேவ சரீரமாகவும் ரிஷிகளுடைய சரீரமாகவும் அதுக்குள் இருந்து வெளிப்படக்கூடியவராக, ஒரே சரீரத்துக்குள்ளேயே இந்த 3 குணங்களும் இருக்கு. அப்போ நாம மிருக சரீரம், மிருக வாழ்க்கை முறை, அசுர ராட்சச சரீரம், அதற்குரிய வாழ்க்கை முறை, தேவ ரிஷிகளுடைய சரீரம், அதற்குரிய வாழ்க்கை முறை, இது எல்லாவற்றையுமே ஒரே சரீரத்திலேயே நாம் அனுபவிக்கிறோம், வாழ்கிறோம். அப்ப சத்துவகுணம் மேலோங்கி வந்தது என்றால் தேவ ரிஷிகள், அந்த சரீரமானது எடுக்கப்பட்டு அந்த குணங்கள், அந்த செயல்பாடுகள் வளர்க்கப்படுகிறது. அதன் மூலமாக பரமாத்மா வெளிப்படுகின்ற நேரத்திலே அவர் அந்த
குணங்களை வளர்ப்பதைப் போலவும் அந்த குண அபிமானியாக இருப்பதைப் போலவும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அவர் எப்பேற்பட்டவர்? நிர்குணஹா, அஜஹா, அவ்யக்தஹா, பிரகிருத்தேகே பரஹா. பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவராயிருக்கிறார், 3 குணங்கள் இல்லாதவராயிருக்கிறார், தோன்றாதவராயிருக்கிறார், அவ்யக்தமாக சூக்ஷ்மமாக இருக்கிறார், நிர்குணஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். குணங்களுடன் இயங்கினாலும் அந்த குணங்களினாலே அவர் எவ்வகையிலும் பாதிக்கப்படுவது இல்லை. ரஜோகுணம் மேலோங்கி வந்தால் அந்த தேகத்துக்குண்டான சிந்தனை செயல்பாடுகள் அப்போ என்ன ஆகிறது? அசுர தேகத்திலே புகுந்தவராய் இருக்கின்றார். தமோகுணம் மேலோங்கி வந்தால் யக்ஷ ராட்சச தேகாஹா பிரவிசந்தி. தத்தத் காலஹா அனுகுணஹா, அந்தந்த காலத்தை அந்தந்த சமயத்துக்கு தகுந்தபடியாக அவருடைய செயல்பாடுகள் அமைகிறது. ஆனால் அவர் எப்பேற்பட்டவர்? மீண்டும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் ஞாபகப்படுத்தப்படுகிறது சுக மகர்ஷியால். ஜோதிராதிஹி இவ அபாதி சங்காதான் விவிச்யதே விதந்திய ஆத்மானம் மாத்மஸ்தம் மதித்வா கவயோந்ததஹ. முதல் உதாரணம் எடுத்துக்கிறார். ஜோதிஹி ஆதி, ஜோதிஹி ஆதி இவ ஆபாதி. ஆபாதி என்றால் தோன்றுவது, ஒளிர்வது, விளங்குவது. ஜோதிஹி ஆதி இவ. இப்போ ஜோதி அக்னி, ஜோதிஹி ஆதின்னு போட்டார். அப்ப என்ன அர்த்தம்? ஜோதி முதலாக இருக்கக்கூடிய பல வஸ்துக்கள். சூரிய பகவான உதாரணம் எடுத்துக்கிறார். சூரிய பகவான் விதவிதமான பதார்த்தத்திலே ஜல பாத்திரத்திடத்திலே ஒளிர்கிறார். ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப, பாத்திரத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சூரிய பகவான் பன்மையாக தெரிவதைப் போலவும், குட்டை நெட்டையாக தெரிவதைப் போலவும், வளருவதைப் போலவும், தேய்வதைப் போலவும் நமக்கு தெரிகிறது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஜோதி சூரியன், இந்த ஒளியானது வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை, ஜலத்திலே தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப தோன்றியதைப் போலவும், ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப வளர்ந்ததைப் போலவும், ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப காட்சிகள் தெளிவாக தெரியாததைப் போலவும், ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அழிவதைப் போலவும், மாறுபடுவதைப் போலவும், குட்டையாக நெட்டையாக இருப்பதை, இதெல்லாம் உபாதி தோஷாத். ஜலம் என்று சொல்லக்கூடிய உபாதி, அதிடத்திலிருந்து நான் உண்மை தத்துவத்தை பார்க்கும்போது உண்மை தத்துவமும் மாறுபட்டதைப் போல எனக்கு தெரிகிறது. அதே போலதான் ஆகாசம், அதே போலதான் காற்று, அதே போலதான் பிருத்திவி. ஆகாசமானது குடத்திடத்திலே இருக்கிறது, வீட்டிடத்திலே இருக்கிறது, கட்டடங்களிடத்திலே இருக்கிறது, ஆலயத்திடத்திலே இருக்கிறது, திரையரங்கு சாலையிலே இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஆகாசம் இருக்கிறது.
ஆகாசத்துக்கு புனிதமான ஆகாசம் என்றோ அப்புனிதமான ஆகாசம் என்றோ, அது பந்தப்பட்டிருக்கின்ற ஆகாசம் என்றோ, சுதந்திரமான ஆகாசம் என்றோ ஆகாசத்தை நாம் விபாகம் செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அது ஒன்றுதான். அதே போல அந்தந்த வஸ்துவுடன் இருந்து இந்த வஸ்து வெளிப்படுகின்ற நேரத்திலே அந்த உண்மையான மாறுபாடு இல்லாத வெளி உலகத்துக்கு தோன்றாமல் இருக்கக்கூடிய, அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பொருள் ஸ்தூல நிலையிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே அதுவும் மாறுபட்டதை போல நமக்கு தெரிகிறது. இந்த இவ ரொம்ப முக்கியம். மாறுபட்டதை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாறுபாடு கொள்ளவில்லை, அதனிடத்திலே மாறுபாடுகள் கிடையாது. அதனால்தான் நீங்க ரொம்ப அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு பாருங்க. இந்த மாறுபாடு இல்லா தன்மை. பஞ்ச பாண்டவர்கள்ல சகாதேவன் பரமாத்மாவுடைய பரம பக்தர், பரம ஞானியும் கூட. எல்லோரிடத்திலும் கருத்து கேட்கின்றார் பரமாத்மா. சண்டை வேண்டுமா வேண்டாமான் சகாதேவன் சொல்றார், கிருஷ்ணா நீ வேண்டும் என்றால் வேண்டும், நீ வேண்டாம் என்றால் வேண்டாம். அது உங்க கையில்தான்ப்பா இருக்கு. சகாதேவன்கிட்ட மறுபடியும் கேட்கிறார், நீ உன்னுடைய கருத்தை சொல், என்னுடைய கருத்துன்னு ஒன்றும் கிடையாது, நீ என்ன முடிவு பண்ணி அதுதான் நடக்கப் போகிறது. நான் எனக்கு என்று எந்த முடிவும் இல்லை. ஒருவேளை நான் முடிவெடுத்தாலும் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் நிறைவேறப் போகிறது. ஆயினாலே உன்னுடைய வழியவே நானும் பின்பற்றி விடுகிறேன். உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பம், உனக்கு என்ன சிந்தனையோ அதுதான் என்னுடைய சிந்தனை. இல்லப்பா நீ உன்னுடைய கருத்தை சொல். கிருஷ்ணா என்னுடைய கருத்தை நீ கேட்டால் பாஞ்சாலியினுடைய முடியை வெட்டிட்டா போர் நின்றுரும், அர்ஜுனனுடைய காண்டீவத்தை உடைத்து விட்டால் போர் நின்றுவிடும், கர்ணனை கூப்பிட்டு ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் போர் நின்றுவிடும். இந்த மூன்றும் நடக்கலாம், நடக்காது போகலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிட்டா போர் கட்டாயம் நின்றும் கிருஷ்ணான். அது என்னடான்? இந்த நாலாவது தான், உன்னை கட்டி போட்டுட்டா போரும்பா, எல்லா காரியமும் நின்று விடும். கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னை கட்டி போட போகிறாய்? ஆமாம், உன்னை கட்டி போட்டா எல்லாம் நின்று. முடியாத காரியத்தை சொல்கிறாய சகாதேவான். சகாதேவன் சொல்றான், முதல்ல சொல்ல 3 நடக்காது, ஆனால் கடைசியில சொன்னேன் பாரு, அதுதான் ரொம்ப சுலபமா நடக்கும். உன்னை கட்டி போடுவது சுலபம், மற்ற 3ம் பிரகிருதி சார்ந்தது, அதை கட்டி போடுவது முடியாத காரியம். ஏன்னா அது 3ம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. உன்னை கட்டி போடுவது என்பது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று. எங்கே என்னை கட்டி போட்டு பாருன்னு பகவான் விஸ்வரூபத்தை எடுக்கிறாராம். சகாதேவன் ரொம்ப யதார்த்தமாக, விஸ்வரூபம் என்பது பிரகிருதி, விகாரத்தன்மை. அது எல்லாத்தையும் பார்ப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய அந்த கரணத்திலே, ஹிருதய குகையிலே பரமாத்மாவுடைய பாதங்கள் 2ஐயும், அதில் இருக்கக்கூடிய 2 கட்டை விரலையும் மனதால் அன்பால் தன்னுடைய மனதை கொண்டு போய் அதில் அர்ப்பணம் செய்து கட்டி போட்டு விடுகிறான். தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, சகாதேவா என்னை விட்டுவிடு, உலகம் ஸ்தம்பித்து விடும், என்னை விட்டுவிடு, நீ என்னை கட்டு போட்டு விட்டாய், விட்டுக்கொள்கிறேன், யாரிடத்திலும் சொல்லிவிடாதே, பத்திரமா வைத்துக்கொள்.
உன்னை கட்டி போடுவது சுலபம் கிருஷ்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பன்மைகளிடத்திலிருந்து நம்மால் ஒருமையை பார்க்க முடிந்தால், பன்மைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒருமையை பார்க்க முடிந்தால் பன்மை நம்மை மிரட்டாது. பன்மை நமக்கு பயத்தை கொடுக்காது. பன்மை நம்மை கவலை கொள்ள வைக்காது. பன்மை நமக்கு பேதத்தை கொண்டு வராது. பன்மையை கண்டு நான் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. பன்மையிடத்திலிருந்து ஒருமைக்கு என்னுடைய மனம் வருவதற்குத்தான் எல்லா சாதனங்களும் பேசப்படுகிறது. நாம பன்மையில நம்மை கொண்டு போய் இணைத்துக் கொள்வதற்கு அதிக பிரயத்தனப்படுறோம். ஆனால் ரொம்ப சுலபம் பன்மையிலிருந்து ஒருமைக்கு வருவது. பாருங்கள், 3 மணி நேரம் படம் பார்க்கலாம் என்று போன நமக்கு 5 நிமிடத்திலேயே தெரிந்து விடுகிறது இந்த படம் சரியான துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாரமும் இல்லாத படம் என்று தெரிந்து விடுகிறது. பன்மையான காட்சிகள் முன்னாடி ஓடுகிறது, நமக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கிறது. இப்ப இந்த வேதனை எதுவுமே வேண்டாம் என்றால் என்ன பண்ணலாம்? எழுந்து போனால் நாம் யாருடன் போயிருக்கிறோமோ அவர்களை அவமதிப்பதை போல அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். நம்ம அவ்வளவு நம்மளை விரும்பி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பணம் செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து நமக்காக அவர்கள் வந்திருப்பதை போல அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அது அவமரியாதையாக இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாம் என்றால் நமக்கு அது வேதனை. எழுந்து போனால் அது அவர்களுக்கு அவமானம். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பன்மை எதுவுமே என்னை பாதிக்க வேண்டாம் என்றால் என்னிடத்துக்கு நான் வந்துட்டா போறோம். ஒன்று, கண்களை மூடி எதையுமே பார்க்காமல் இருத்தல், எதையுமே கேட்காமல் இருத்தல். ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது நம்முடைய காதுல எல்லாம் விழுகிறது, கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கண்களை எவ்வளவு நேரம் தான் மூடி இருக்கிறது? வெளிச்சமானது கண்களை மூட விடாமல் தடுக்கிறது. அப்ப என்னதான் வழி? ஒரே வழிதான் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு மனதை கொண்டு போய்விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதித்த மனதை உதயமான இடத்திலேயே ஒடுங்க வைத்தல் தான் உறக்கம். அப்போ உறக்கம் என்பது உறைபவனிடம், உரியவனிடம் கொண்டு போய் இந்த மனதை ஒப்படைத்தல். இந்த மனம் யாருக்கு சொந்தமோ அவனிடத்துல கொண்டு போய் இந்த மனதை ஒப்படைச்சிட்டா இந்த மனது சௌலபியமா இருக்கு. ஒரு 3 மணி நேரத்துக்கு பத்திரமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஒரு விதமான வெளி உலக தொந்தரவும் அவர்கிட்ட இல்லை. இப்ப பன்மையிலிருந்து என்னுக்குள்ளே நான் திரும்பி விட்டால் பன்மைகள் என்னை மிரட்டுவது இல்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட சகாதேவன் பரமாத்மாவுடைய பன்மையான விஷயங்களை பார்க்க அவன் தயாராக இல்லை. ஒரே ஒரு மூர்த்தத்தை பார்க்கிறான், பரமாத்மாவுடைய பாதார விந்தத்தை பார்க்கிறான். அந்த மூலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை பார்க்கும்போது அவனுக்கு பன்மைகள் எந்தவித பாதிப்பையும் கொடுக்கவில்லை. அதே போல பன்மையாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல இருக்கக்கூடிய காரியம், கரணம், கர்த்தா, இந்த மூன்றும் ஜீவனுடைய உபாதி. இதுல இந்த ஆத்மா எப்படி இருக்குடானா? நிர்குணத்வாத், அஜஹா, அவ்யக்தஹா, பிரகிருதேஹே பரஹா, அசங்கஹா, நிர்விகாரத்வாத். இதெல்லாம் இதனுடைய சொரூபமா இருக்கு. ஆனா அது எங்க இருக்கு? இப்போ இந்த மூன்றுக்குள்ளும் இருக்கு. கர்த்தாவுக்குள்ளும் வியாபிச்சிருக்கு, அந்த கரணத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்கு, காரியமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்திடத்திலும் வியாபித்திருக்கிறது.
இப்ப இந்த மூன்றுக்குள்ளும் இருந்து இந்த ஆத்மா ஒளிர்கின்ற காரணத்தினாலே இந்த மூன்றும் சதா இயங்கிக் கொண்டே இருக்கு. அகங்காரி அறியாமையோடு இருக்கும்போது ஆத்மா அறியாமையோடு இருப்பதாக இவன் பாவிக்கிறான். கர்த்தாபாவம் கொள்ளும் போது ஆத்மாவுக்கு கர்த்திருவ பாவம் இருப்பதை போல பாவிக்கிறான். அந்த கரணமானது செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆத்மா செயல்படுவதாக நினைக்கிறான். அந்த கரணமானது விகாரப்படுகின்ற நேரத்திலே ஆத்மா விகாரப்படுவதை போல நினைக்கிறான். காரியங்கள் வேலை செய்யும் போது ஆத்மா வேலை செய்வதை போல் நினைக்கின்றான். காரியங்கள் வேலை செய்யாமல் இருக்கும்போது ஆத்மா வேலை செய்யாமல் சும்மா இருப்பதாக நினைக்கிறான். இதெல்லாம் இந்த மூன்றினுடைய தன்மையை கொண்டு போய் எந்த தோஷமும் இல்லாத ஆத்மாவிடத்திலே அத்தியாசம் செய்து, அத்தியாசம் என்றால் கற்பித்து, தவறாக கற்பித்து, ஆத்மாவுக்கு இதெல்லாம் இருப்பதை போல நான் பார்க்கிறேன். ஆனா ஆத்மா எப்படி இருக்கான் இங்க சொல்லுகிறார். ஆத்மா சங்க அகாத் ந விவிச்சியதே. ஆத்மா ஷரீரத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கிறது. ஆத்மா மூன்று, ஸ்தூல சரீரம் காரியம், சூக்ஷ்ம சரீரம் கரணம், காரண சரீரம் கர்த்தா. இந்த மூன்றுக்கும் வேறானதாய் சங்காதாத் ந விவிச்சியதே. இந்த மூன்றைக்கும் அப்பாற்பட்டதாய் இந்த ஆத்மா இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றையும் கடந்து அறியப்படுகின்றதா என்றால் இல்லை. இந்த மூன்றுடனும் அது ஒளிர்ந்து கொண்டே இருப்பதனாலே இந்த மூன்றுக்குள்ளும் தான் அது அறியப்படுகிறது. அது எல்லா இடத்திலும் இருந்தாலும், எங்கும் வியாபித்து இருந்தாலும் நம்மால் நமக்குள்ளதான் அது அறிய முடியுமே தவிர அது வெளியிலே அறியப்படக்கூடிய பொருள் அல்ல, வெளியிலே பார்க்கப்படக்கூடிய பொருள் அல்ல. நமக்குள்ளதான் அது அறிய முடியும். நான் தான் அது என்று அறிய முடியும். அதனால இதை என்ன செய்கிறார்கள்? புதஹா படித்தவர்கள், வித்வான் புருஷர்கள், ஆத்மஸ்தம் ஆத்மானம், ஆத்மஸ்தம் தன்னிடத்தில் இருக்கின்ற, ஆத்மானம் தன்னை, தன் சொரூபத்தை, தன்னிடத்தில் இருக்கின்ற தன் சொரூபத்தை என்ன செய்கிறார்களாம்? அந்ததஹா விதந்தி. அதனுடைய உண்மையான தன்மையை நன்றாக மதித்வா விசாரித்து, அறிவை கொண்டு நன்றாக விசாரித்து, மதித்வா என்றால் நன்றாக மனனம் செய்து, அலசி ஆராய்ந்து பார்த்து, உண்மை தத்துவத்தை விசாரம் செய்து அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். யார் அவர்கள்? கவயஹா படித்தவர்கள், உண்மையை உணர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், விவேக ஞானம் உடையவர்கள். இந்த உண்மையை தனக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய சொரூபம் என்ன, தன்னுடைய சொரூபம் அல்லாதது என்ன என்பதை அவர்கள் நன்றாக அறிகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும், எனக்குள்ளே அறியப்பட வேண்டிய பொருள், எனக்குள்ளே அறியப்பட வேண்டிய பொருள் என்றால் எனக்குள்ளே வியாபித்திருக்கிறது. எனக்குள்ளே மட்டும்தான் வியாபித்திருக்கிறதா என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும், கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகத்திலிருந்து மேல இருக்கக்கூடிய
பூஹு புவஹா ஸ்வஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாஜியினுடைய சரீரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அறியப்பட வேண்டிய பொருள் என்றால் ஏன் எல்லோரும் அதை அறிய விருப்பப்படாமல் இருக்கிறார்கள்? அதை அறிய வேண்டியதானே? எல்லா சரீரத்துக்குள்ளும் அந்த பொருள் தான் இருக்கிறது, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது என்றால் ஏன் எல்லோரும் அதை அறிய விருப்பப்படவில்லை? அப்படி ஒரு பொருள் இருப்பதாகவே நமக்கு தெரியவில்லையே. ஏன் அவ்வாறு எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் அறியப்படாமல் இருக்கிறது? பதில் கொடுக்கிறார். யதாசி ஸ்ருக்ஷு புர ஆத்மன பரோ ரஜஸ்ருஜத் ஏஷ ப்ருதக் ஸ்வமாயயா சத்வம் விசித்ராசு திரம் சுரேஸ்வரஹ சயிஷ்யமானஸ்தமயேஸ்வரஸ்யசௌ. எல்லா சரீரத்துக்குள்ளும் இந்த ஆத்மா இருந்தாலும் அது ஒரே ஒரு சரீரத்தில் மட்டும்தான் நன்றாக அறிய முடியக்கூடியதாக இருக்கிறது. அந்த சரீரம்தான் மனுஷ சரீரம். தேவ சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கு, ஆனால் தேவர்கள் போகத்துல இருப்பதனால, மோகித்து கிடப்பதனாலே அவர்களால் அதை அடைய முடியவில்லை, அறிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பொருள் இருக்கு என்பதே அவர்களுடைய அறிவு கண்ணுக்கு எட்டுவதே இல்லை. நம்மிடம் விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு, ஆனா நமக்கு தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், கண் இமை விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள். ஆனா நம்ம யாருக்கா தெரியுமா கண் இமை விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள்? எப்போ அது விலை மதிப்பிட முடியாத பொருள்னு தெரியும்டான்னா, எப்பொழுது இமை இமைப்பது நின்று விடுகிறதோ, அதனுடைய இயக்கம் நின்று விட்டால் அப்போதான் நமக்கு அதை எப்படி இயக்குவது, எப்படி மீண்டும் அந்த கண்ணிலே கொண்டு போய் இந்த இமையை கொண்டு இணைத்து மூடுவது, அதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்படுறோம். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் சரி, கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, கண்களாக இருந்தாலும் சரி, பிராணனாக இருந்தாலும், மூக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே விலை மதிப்பிட முடியாத பொருள். அதுல ரொம்ப 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 விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் நம்முடைய மனது. அதை பத்தி தான் இந்த 7வது ஸ்கந்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கப்படுகின்றது. மனதை டு டேக் கேர் ஆஃப் அவர் மைண்ட். ஏன்னா நம்ம எதெல்லாமோ கேர்டேக் பண்றோம். பத்ரம் பத்ரம் பத்ரம்னு அபத்திரமாவே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பத்திரமாக இருக்க வேண்டிய, அதனால தான் அம்பாளுக்கு ஒரு அழகான பெயர் பத்ரகாளின்னு. பத்ரகாளின்னா என்ன 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 ஒரு சிங்கமான விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறோம்னா, பத்ரம் என்றாலே புனிதம், புனிதமானவள், தூய்மையானவள். பத்ரகாளி தூய்மையை கொடுக்கக்கூடியவள், மன தூய்மையை கொடுக்கக்கூடியவள். அது வேண்டாம், அந்த அந்த டாபிக் உள்ள போனா அப்புறம் அது. இங்கே மனிதனுடைய மனம் அறியப்படுவதற்கு உண்டான தகுதி படைத்த மனமாக இருக்கிறது.
எப்பொழுது மனமானது அறிய விரும்புகிறதோ, இறைவனை அறிய மனம் விரும்பினால் அப்போ பரமாத்மா என்ன பண்றார்? சத்துவகுணம் மேலோங்கியதாக அந்த ஜீவனை ஆக்கி அதன் மூலமாக அறிய வைக்க தூண்டுகிறார். தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த ஜீவனுக்கு. அப்ப மனுஷ சரீரமானது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இந்த இடத்துல மனுஷ சரீரம் என்றால் சத்துவகுண சரீரம்னு புரிஞ்சுக்கணும். சத்துவகுணத்திலே அந்த பரமாத்மா தூய்மையாக வெளிப்படுகிறார் அப்படின்னா, நான் சத்துவகுணத்திற்கு என்னை உயர்த்தி கொண்டு வருகின்ற நேரத்திலே மனுஷத்தன்மை என்பது அப்பதான் வருகிறது. அது வரைக்கும் ரஜோகுணத்துல இருந்தால் ராட்சசன், தமோகுணத்துல இருந்தால் அசுரன், யக்ஷன், விலங்கு குணங்கள். அப்ப அந்த சரீரத்தில் தான் நான் மனுஷ சரீரத்தில் இருப்பேன். மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளாக, ராட்சசனாக, ஆசுரி சம்பத்துடையவனா இருப்பேன். அப்ப நான் எப்ப மனுஷ சரீரமாக வருகிறேன் என்றால், எப்போ சத்துவகுணம் தூய்மையான சத்துவகுணத்துக்கு மேலோங்கி வருகின்றேனோ அப்ப அந்த சரீரத்துக்கு உண்டான அனுபவம் பரமாத்மா தன்னை காமித்தாக வேண்டும், கொடுத்தாக வேண்டும். அதற்காக பரமாத்மா அந்த சரீரத்தை படைத்து அதன் மூலமாக ஜீவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒருவேளை ஜீவனானவன் விதவிதமான பொருள்களை படைக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும், நிறைய செல்வங்களை எல்லாம் உத்பவிக்க வேண்டும். கிரியேஷன், படைத்தல். அப்ப அந்த மாதிரியான தன்னை வரும்போது பரமாத்மா ரஜோகுணத்தின் மூலமாக சேர்ந்து கொண்டு பரமாத்மா அதற்குண்டான சரீரத்தின் அதற்குண்டான பலம் உடையவனாய் அவ்வாறு வெளிப்படுகின்றான். அதற்குண்டான அறிவு, அதற்குண்டான வாழ்க்கை முறை, அதற்குண்டான சரீர பலம், அதற்குண்டான உபாய பலம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பரமாத்மா எப்பொழுது அழிக்கணும்னு முடிவு பண்றாரோ, உபசம்ஹாரம் பண்ணணும்னு முடிவு பண்றாரோ, அப்போ பரமாத்மா தமோகுண சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான சரீரத்தை அதிகப்படுத்தியவராய். அதனால தான் இப்போ தமோகுணத்தினுடைய விளையாட்டு தான் இப்போ அதிகமாயிட்டு. ஏன்னா உலகத்தை சம்ஹாரம் பண்ணணும்னு பரமாத்மா முடிவு பண்ணிட்டார். அதனால நம்ம எல்லோருக்கும் எந்த குணம் மேலோங்கி இருக்கிறான்னா, அதிகமான நேரம் தமோகுணம் மேலோங்கி இருக்கிறது. தமோகுணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை கூட நமக்காக மற்றவர்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். பாருங்கள், நாம் அன்றாடம் செய்யணும். ஆனா நம்முடைய அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்தை கூட மற்றவர்கள் தூண்டிவிடக்கூடிய அளவு, மற்றவர்கள் நமக்காக செய்ய வேண்டிய அளவு, நாம் அந்த அளவுக்கு தமோ குணத்திலே மூழ்கி போய் கிடக்கிறோம். நம்முடைய அன்றாட வேலைகள், அதற்கு யாராவது வேண்டியிருக்கு தூண்டுறது, நீ செய், இதை செய். நடைப்பயிற்சியிலிருந்து ஆரம்பித்து, யோகா பயிற்சியிலிருந்து ஆரம்பித்து, ஏன் சாப்பிடுவது கூட, சமைத்து சாப்பிடுவது கூட நாம செய்யற தயாரா இல்லை. நமக்காக யாரோ ஒருத்தர் செய்து கொடுத்து அதை நாம அப்படியே உட்கார்ந்து சுவைக்கக்கூடிய அளவு வந்துட்டோம். அப்போ தமோகுணம் மேலோங்கி வரும்போது ஆக்கம் இருக்கவே இருக்காது.
அழிவு மட்டும்தான் இருக்கும். என்ன அர்த்தம்? இருக்கின்ற எல்லா சோர்ஸையும் தன்னுடைய நலனுக்காக அக்வயர் பண்ணி சேர்த்து அதை நாம் அதனுடைய சக்தி எல்லாம் உறிஞ்சும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த சக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்களேன், பூமியை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ, எவ்வளவு பாரங்களை கொண்டு நாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்கிறோம். நமக்காக எல்லா பாரத்தையும் வாங்கி கொண்ட அந்த பூமி மாதா அதிகமாக மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாரத்தை தாங்க முடியாமல் கொஞ்சம் தன்னுடைய பாரத்தை குறைச்சிக்கலான்னு அவ ஆசைப்படுறா. அவ்வளவுதான். நமக்கு நம் கண் முன்னாடி பார்க்கிறோம், பல அதிர்வலைகளை பார்க்கிறோம். அப்போ பகவான் உபசம்ஹாரம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா மக்களுக்கு தமோ குணத்தை கொடுத்து விடுகிறார். அதன் மூலமாக ஒரு சரீரத்தை எடுத்து அதற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்து மக்களை சோகத்திலேயே, பயத்திலேயே, கவலையிலேயே, ஆழ்ந்த உறக்கத்திலேயே, முயற்சி இல்லா தன்மையிலேயே, கவனக்குறைவிலேயே மக்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை. தெளிவாக தெரியக்கூடிய சரீரம் மனுஷ சரீரம். அந்த சரீரமானது நான் விரும்பினால் அந்த சரீரத்தின் மூலமாக இறைவன் விளையாட விரும்புவார். அப்போ சத்துவ குணத்தை அதிகப்படுத்துகிறார். அப்படி ஒருவேளை சத்துவ குணத்தை அதிகப்படுத்தினால் அப்போ மனிதர்கள் இறைவனோடையே வாழ ஆசைப்படுகிறார்கள். அதனால தான் நீங்க சத்துவகுணம் என்பது சத்தியலோகம், சத்துவகுணம் ரஜோகுணம் என்பது திரேதாலோகம், ரஜோகுணம் சத்துவகுணம் தமோகுணம் என்பது துவாபர யுகம், ரஜோகுணம் சத்துவகுணம் தமோகுணம். கலியுகம் என்பது தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம். சத்துவகுணம் கடைசியில இருக்கு, தமோகுணம் தான் முதல்ல இருக்கு. ஒரு அழகான ஒரு இது கிடைச்சது எனக்கு. வீடு இப்ப நாமெல்லாம் தமோகுணத்தினுடைய எவ்வளோ பெரிய அந்த பிடியில இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா நம்ம எதை கொடுக்கிறோம், எதை கொடுக்க விருப்பப்படுறோம்? நம்ம வீட்டுக்கு யாராவது வருகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழங்கள், மஞ்சள் மஞ்சள் அந்த மஞ்சள் காயெல்லாம் கொடுத்து, குங்குமங்கள் கொடுத்து, சுமங்கலிகள் வந்தால் அவங்களுக்கு பூ பழங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை ஆராதித்து அனுப்புகிறோம். அப்போ அங்க இருக்க வேண்டிய முக்கியமான பொருள், சத்துவகுணத்துக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய பொருள் அங்க இருக்கணும். ஆனா சத்துவகுணத்துக்கு ஆதாரமா இருக்க வேண்டிய பொருள் அங்க ஒன்றுத்தையுமே காணும். எல்லா தமோ குணத்தினுடைய பொருள் மட்டும்தான் இருக்கு. ரஜோகுணத்தினுடைய பொருள் 1-2 இருக்கு. சத்துவகுணத்தினுடைய பொருள் அங்க இல்லாம, சத்துவகுணத்தினுடைய பொருள் எப்படி மாறி இருக்குடான்னா, ஒரு வீட்டுல பார்த்தேன், அந்த அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு பழத்தோட ஒரு கண்ணாடி ஒண்ணு கொடுத்திருக்கிறார், பாக்கெட் சைஸ் கண்ணாடி. எதுக்குடா அந்த கண்ணாடி? நான் அந்த கண்ணாடியை வச்சு ஒன்னும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனுடைய பாதரசமானது அழிந்தும் போக போகிறது. ஒரு வாரத்துல லேசா ஜலம் பட்டா போறோம், அவ்வளவுதான். அதனுடைய தன்மை போயிடும். ஒரு கண்ணாடி கொடுத்து, எதுக்குடா அந்த கண்ணாடி கொடுத்தாயிடான்னா,
தம் வீட்டுல கண்ணாடி இல்லையா? அதுக்கு கண்ணாடி கொடுத்தாய். சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கண்ணாடியை என்னால் கொடுக்க முடியலன்னா எனக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லாததுனால நான் எதை மதிக்கிறேனோ அதை கொடுக்கிறேன். இப்ப நான் சாஸ்திரத்தை மதிச்சிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாய் வீட்டுக்கு வந்திருந்த போது ஒரு புஸ்தகத்தை கொடுத்திருப்பேன். இந்த புஸ்தகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை நீங்கள் கண்ணாடியை போல வைத்து படியுங்கள். உங்களை தினந்தோறும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த புஸ்தகத்தின் மூலமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். சாஸ்திரங்கிற கண்ணாடி எனக்கு சாஸ்திர அறிவு இல்லாததுனால, நான் சாஸ்திரத்தை நாடாத காரணத்தினாலே, நான் தமோகுணத்தில் இருக்கிறதுனால நான் எதை பார்க்க ஆசைப்படுறேன்? இந்த ஸ்தூல சரீரத்தை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். சூக்ஷ்ம சரீரத்தை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை எனக்கு. ஆயனாலே சாஸ்திரம் எனக்கு தேவையில்லை. அப்ப நான் எதை மதிக்கிறேனோ அதுதானே கொடுப்பேன். இறைவன் நமக்குள்ளே இருக்கார். ஸ்தூல சரீரத்திலும் இருக்கிறார், சூக்ஷ்ம சரீரத்திலும் இருக்கிறார், காரண சரீரத்திலும் இருக்கிறார். தமோ குணத்திலும் இருக்கார், ரஜோகுணத்திலும் இருக்கார், சத்துவகுணத்திலும் இருக்கார். விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஸ்வனிடத்திலும் இருக்கிறார், சொப்ன அவஸ்தையில் இருக்கக்கூடிய தைஜசினிடத்திலும் இருக்கார், காரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய தூக்க நிலையில் இருக்கக்கூடிய பிராக்ஞனிடத்திலும் இருக்கார். மூன்று அவஸ்தைகளிலே இருக்கார். விழிப்பு நிலையிலே இருக்கார், கனவு நிலையில இருக்கார், தூக்க நிலையில இருக்கார். மூன்று அபிமானிகளிடத்துல இருக்கார், மூன்று குணங்கள் இடத்துல இருக்கார், மூன்று சரீரத்திடத்துல இருக்கார். என்னோட இருக்கார் இருக்கார் இருக்கார்னு சொல்றேன். நான் எந்தன் மூலமாக அவரை நான் பார்க்க ஆசைப்படுகிறேனோ அதன் மூலமாக அவர் வழிபடுறார். அவ்வளவுதான். ஒருவேளை நான் சத்துவகுண பிரதானியாக இருந்தால் தெய்வீக சம்பத்தை வளர்க்கக்கூடிய இடத்துல பரமாத்மா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீக சம்பத் வளரக்கூடிய இடத்துல யாருக்கு வேலை இல்லை? ஆசுரிய சம்பத்துக்கும் ராட்சச சம்பத்துக்கும் வேலை இல்லை. அப்போ அந்த இடத்துல தெய்வீக சம்பத்துடன் இருந்து ஆசுரிய சம்பத்தையும் ராட்சச சம்பத்தையும் விரோதியாக பாவித்து அந்த அழிக்கக்கூடிய வேலையை செய்பவராய் அவர் இருக்கார். அப்ப யார் இந்த வேலையை செய்யறாடான்னா அந்த குணங்கள். அந்த குணங்களின் மூலமாக இந்த பரமாத்மா வெளிப்படும் போது அவரே செய்வதை போல தெரிகிறது. ஆனால் செய்வது அவர் அல்ல. சத்துவகுணம் மேலோங்கி வருகின்ற நேரத்திலே தேவ கூட்டங்கள், தேவ சரீரமானது கிடைக்கிறது. அந்த குணங்கள், அந்த சரீரமானது ஆசுரிய சம்பத்தையும் ராட்சச சம்பத்தையும் வரவிடாமல் விரோதியாக பாவித்து அதை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றது. அப்ப இங்கே தேவ ராட்சசர்களையும் ஆசுரிய சம்பத்தையும் ஹிம்சை செய்வது யாரு? தெய்வீக சம்பத்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள். அவர்களுடைய பலம் மேலோங்கி இருக்கிறது. அதன் மூலமாக இந்த பரமாத்மா வெளிப்படுகிறார். அப்போ ராட்சச சம்பத்தும் தாமச ஆசுரிய சம்பத்தும் அழிக்கப்படக்கூடியதாக நமக்கு தெரிகிறது. இந்த நிலையிலிருந்து பார்த்தால் பரமாத்மா ஒத்தரை அழிப்பதை போலவும் ஒத்தரை ஆக்குவதை போலவும் தெரிகிறது. ஆனால் பரமாத்மா தெய்வீக சம்பத்து உடையவனிடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கார், ராட்சச ஆசுரிய சம்பத்து உடையவனிடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கார். ஆனால் இங்கே தெய்வீக சம்பத்து உடன் பரமாத்மா இருக்கின்ற காரணம், அதை வளர்த்து கொண்டு போக ஒருவன் ஆசைப்படுகின்ற காரணத்தினாலே அவனிடத்திலே ராட்சச சம்பத்தும் ஆசுரிய சம்பத்தும்
அழிக்கப்படுகிறது. எனக்கு இது வேண்டாம், இந்த சம்பத் வேண்டாம் அப்படின்னு அவனே தன்னைத்தானே அதிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றான். அப்போ அந்த ஆற்றல் மேலோங்கி வரும்போது அந்த குணத்தை துவம்சம் செய்கிறது. பாருங்களேன், இப்ப நமக்கு நாமே எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, சோம்பி கடக்கக்கூடிய நிலையிலே நம்மை கொண்டு தமோ குணம் தள்ளுகிறது. அப்ப அந்த சோம்பி கடக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளணும்னு முயற்சி பண்றோம். அப்போ நமக்கு தூண்டுகோல் வேண்டியிருக்கு. இந்த சோம்பி கடக்கக்கூடிய நிலையிலிருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த சோம்பலை வெளியேற்றணும். அப்ப நமக்கு நாமே என்ன பண்ணுகிறோம்? நிறைய காரியங்களை இழுத்து போடுறோம். இதெல்லாம் செஞ்சால் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கிறது, அதே நேரத்திலே என்னுடைய சோம்பலும் போனதாக இருக்கிறது. சோம்பி கடக்கக்கூடிய நிலையிலிருந்து நான் விடுபடுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இப்ப வீட்டில் ஒன்று வேலையுமே இல்லை அப்படின்னா என்ன பண்றோம்? அந்த சோம்பி கடக்கக்கூடிய நிலையிலிருந்து அதிலிருந்து வெளியில வரணும் என்பதற்காக நடைபயிற்சி பண்ணுகிறேன், யோகா அபியாசம் செய்கிறேன், ஓடுகிறேன். நமக்கு நாமே நம்முடைய இந்த ரஜோகுணப்பிடியிலிருந்து தமோ குணப்பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு அல்லவா? அந்த முயற்சி ரஜோகுணத்தை அதனுடைய பிடியிலிருந்து என்னை விடுவிக்க அதை அழிக்கிறேன். தமோகுண பிடியிலிருந்து அது கொடுக்கக்கூடிய வேதனையை அழிக்க நான் முயற்சி எடுக்கிறேன். ரஜோகுணம் இருக்கும் போதும் நான் இருந்தேன், தமோகுணம் இருக்கும் போதும் நான் இருந்தேன், சத்துவகுணம் இருக்கும் போதும் நான் இருக்கிறேன். ஆனால் தமோகுணம் இருக்கும் போது என்னை நான் சந்தோஷமாக உணரவில்லை, ரஜோகுணம் இருக்கும் போது அமைதியை என்னால் உணர முடியவில்லை. அப்போ சந்தோஷத்தையும் அமைதியும் உணர முடியாத எனக்கு ஏதோ ஒன்று தடையா இருக்கு, அதை நீக்குவதற்கு முயற்சி எடுக்கிறேன். அந்த நீக்குவதற்கு முயற்சி எடுத்த உடனேயே உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமானது வெளிப்படும் போது நான் கேட்ட அமைதியும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்கிறது. வெளியிலிருந்து எதுவும் வரல. யோக அபியாசம் செய்தனாலேயோ, பிராணாயாமம் செய்ததுனாலேயோ, வீட்டை சுத்தப்படுத்தியதுனாலேயோ, நடைபயிற்சி செய்ததுனாலேயோ, நல்ல காரியங்களை செய்ததுனாலேயோ, நல்ல விஷயங்களை கேட்டு படித்ததுனாலேயோ, அல்லது என்னிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான குணங்களை விட்டதுனாலேயோ அல்ல. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இந்த குணங்களின் மூலமாக வெளிப்படும் போது என்னால் அதை முழுமையாக உணர முடியாமல் இருந்தது. எப்பொழுது அந்த குணங்களுடைய பிடியிலிருந்து நான் விடுபடுகிறேனோ அதுக்கு எனக்கு ஒரு செயல் வேண்டியிருக்கு உலகத்துல. எப்பொழுது அந்த செயல்களை நான் அதிகப்படுத்துகிறேனோ அப்போ ஒருவேளை நான் சத்துவகுணத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தினால் அது தேவ கூட்டத்தை வளர்ப்பதாக அமைகிறது, தேவ சம்பத்தை வளர்ப்பதாக அமைகிறது. தெய்வீக சம்பத்தை பத்தி கீதையில பகவான் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கார். அபயம் சத்துவ சம்சுத்திகி ஞான யோக விவஸ்திதிகி அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகம் வரிசைய இதையெல்லாம் நான் அதிகப்படுத்துறேன். முயற்சி எடுத்து இதெல்லாம் அதிகப்படுத்தும் போது அதன் மூலமாக இந்த ஆத்மா முன்னாடி நம்முடைய வீடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 40 வாட்ஸ் பல்பு, 60 வாட்ஸ் பல்பு, 20 வாட்ஸ் பல்புலாம் வாங்கி போட்டிருப்போம். ரொம்ப டிம்மாக தான் இருக்கும். ஒரு பெரிய அறைக்கு ஒரு சின்ன குண்டு பல்பு போட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த வீடே இருள் அடைஞ்சு போய் தான் இருக்கும். அதை போட்ட அன்னைக்கு மட்டும்தான் அது ரொம்ப வெளிச்சமாக தெரியும். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா அதில் அழுக்கு ஏறி
ஒருவேளை அந்த அறையில அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருந்தால் அதுவும் அதுல ஏறி அதனுடைய உண்மையான வெளிச்சத்தை காட்டாம மறைச்சு வச்சிருக்கும். இப்ப நாம அந்த பல்பை எடுத்து நன்றாக அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் மாட்டினா மறுபடியும் அந்த பிரகாசம் தெரியும். இப்ப இந்த பிரகாசம் உள்ள இருக்கக்கூடிய பிரகாசம் அது எப்போதுமே பிரகாசமா தான் இருக்கு. இந்த பல்பு அழுக்குடைய தன்மையாக இருந்தால் அதன் மூலமாக இந்த பிரகாசம் வெளிப்படும் போது அழுக்கு உடையதாக இருளடைஞ்சதாக தெரிகிறது. அது அது பல்பனுடைய தோஷமே தவிர மின்சாரத்தினுடைய தோஷம் அல்ல. மீண்டும் தொடச்சிட்டு போடும் போது மீண்டும் அந்த வெளிச்சம் தெரிகிறது. அதுக்கு காரணம் அந்த மின்சாரம் அல்ல. மின்சாரம் மின்சாரமாகத்தான் இருந்தது, ஒளிரும் போதும் மின்சாரமாகத்தான் இருக்கிறது. ஒளியானது மறைக்கப்படும் போதும் மலினப்படும் போதும் மின்சாரம் மின்சாரமாகத்தான் இருக்கு. ஒருவேளை பல்பே இல்லைன்னாலும் மின்சாரம் இருக்கும். இந்த 12 பார்த்தோம் அல்லவா, 3 சரீரம், 3 அவஸ்தைகள், 3 அபிமானி, முக்குணங்கள். இந்த 12 இருக்கு. நான் 3 12. இந்த 12 அந்த நமக்குள்ள இருக்கு. இந்த 12க்கு உள்ளும் இருந்து இயங்கக்கூடிய பொருள் இந்த 12 மூலமாக வெளிப்படும் போது இந்த 12 தோஷங்களுக்கு ஏற்ப வெளிப்படுகிறது. இந்த 12 இல்லைன்னாலும் அந்த பரமாத்மா இருப்பார். 12க்கு உள்ளும் இருந்தும் இயங்குகிறார், 12 இல்லாமலும் அவர் எப்பொழுதுமே இயங்கக்கூடியவராய் சுத்த சைத்தன்யமா இருக்கார். ஆனால் இதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால இறைவனுக்கு பேதம் இருப்பதை போலவும் இறைவனும் நம்மை போல நல்லவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராய் நல்லது அல்லாதவர்களை துன்பம் கொடுக்கக்கூடியவராய் நாம் நினைக்கின்றோம். அவ்வாறு அல்ல. அப்போ இறைவன் யாரையும் ஹிம்சிப்பதும் இல்லை, யாரையும் விரும்புவதும் இல்லை. இறைவனை பொறுத்த மட்டுக்கும் சமஹா பிரியஹா சுகிருதஹா சர்வபூதானாம். அப்ப அந்தந்த குணத்துக்கு ஏற்ப பரமாத்மா வெளிப்படுகின்ற நேரத்திலே அந்த குணம் என்ன செய்கிறது? ஒருவேளை தமோ குண மேலோங்கி வந்ததுன்னா அது ராட்சசர்களை அழிக்கவும் தேவ கூட்டத்தை அழிக்கவும் பிரயத்தனப்படும். இன்றைக்கு நடப்பதை போல. ஒருவேளை ராட்சச சம்பத் மேலோங்கி வந்தா அது தெய்வ கூட்டத்தையும் அசுர கூட்டத்தையும் அழிக்க ஆசைப்படும். ஒருவேளை தெய்வ குணங்கள் மேலோங்கி வந்தால் அது ஆசுரிய சம்பத்தையும் ராட்சச சம்பத்தையும் தன்னிடத்திலிருந்து அழிக்க ஆசைப்படுகிறது. ஆனால் தான் பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஜகி வெற்றி பெறுங்கிறார். யார வெற்றி பெறணுமாம்? ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா. ஜகிஷத்ரும் மகாபாகோ. ஏ மகாபாகோ, பெரும் வல்லமை படைத்தவனே, பெருந்தோல் படைத்தவனே, காமரூபம் துராசதம் ஜகிஹி. காம வடிவமாக இருக்கக்கூடிய துராசதம் துஷ்டத்தையே தன்னுடைய சுபாவமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த குணத்தை வெற்றி பெறு. சத்துவ குணத்துக்கு வா. சத்துவ குணத்துக்கு வந்துட்டா அங்கிருந்து பரமாத்மாவை உணர்வது ரொம்ப ரொம்ப சுலபமே, ரொம்ப ரொம்ப சுலபமே. இதை பற்றி தர்மருக்கு ராஜசூய யாகம் நடந்த சமயத்திலே நாரத மகர்ஷியால் செய்யப்பட்ட உபதேசத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக.
தர்மர் கேட்கிறார் நாரத மகிழ்ச்சியிடத்தை. என்ன கேட்டார்? இப்ப யுதிஷ்டிரர் பேச ஆரம்பிக்கிறார் நாரத மகிழ்ச்சியிடத்திலே. அஹோ அத்யத்புதம் ஹேதத் துர்லபை காந்தி நாமபி வாசுதேவே பரே தத்வே பிராப்திச்சைத்யஸ்ய வித்விஷஹ. ரொம்ப அழகான கேள்வி, காண கிடைக்காத விளக்கம். பாகவத்துல தான் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். பாகவத் அதனால்தான் நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம்ங்கிறார். வேதங்களுடைய சாரம், 4 வேதங்களுடைய சாரத்தை பொழிஞ்சு கொடுத்திருக்கார். நம்மால வேதங்களை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனா அதனுடைய சாரமா இருக்கக்கூடிய இந்த பாகவதம் ரிஷிகளால் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். சுக மகர்ஷி அதுல போய் மூழ்கி அதுல நமக்கு என்ன தேவையோ அதை அழகா ஒரு கிளியை போல இருந்து கொத்தி எடுத்து நமக்கு பாகவத ரசத்தை கொடுத்திருக்காரு. இங்க அதை விசாரிக்கிற சொல்றார் பாருங்கள். யுதிஷ்டிரர் நாரத மகர்ஷியத்துல கேள்வி கேட்கிறார். ஏகாந்தினாம் அபி துர்லபாஹா. துர்லபம், கிடைப்பதற்கு அரிதானது எது? ஏகாந்தினஹா, ஒரே ஒன்றிடத்திலே மனதை வைத்து ஒன்றையே நாடக்கூடிய தூய்மையான பக்தர்களுக்கு கூட, அபி அவர்களுக்கும் கூட இறைவனை அடைதல் என்பது அரிதினும் அரிது. ரொம்ப 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 ஏகாந்தம், ஒன்றே ஒன்றில் மட்டும் மனதை வைத்து ஒரே ஒரு பொருளை மட்டும் நாடி அவனிடத்திலேயே பக்தி கொண்டு அவனை அடைவது ரொம்ப 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 துர்லபம். பேர்பட்டவர்களுக்கு கூட பரமாத்மா கிடைப்பது துர்லபமாக இருக்கிறது. அவர்கள் வாசுதேவே பரே தத்வே பிராப்திஹி, அவர்கள் பரமாத்மாவுடைய ஜோதியிலே கலப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அத்தியந்தமாக இருக்கக்கூடிய பரம பக்தர்களுக்கு கூட கிடைக்காத அந்த பிராப்தி, தத்துவே பிராப்தி, பரமாத்மாவுடைய உண்மை தத்துவத்திடத்திலே போய் அடைதல் என்று சொல்லக்கூடிய அந்த பிராப்தியானது வித்விஷா சைத்தியஸ்ய, மிகவும் மிகவும் துர்லபமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தியானது வித்விஷா, துவேஷம், சதா சர்வ காலமும் துவேஷத்தையே தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்த வித்விஷா, பரம சத்ருவாக இருக்கக்கூடிய, துவேஷத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்த சைத்தியஸ்ய, சிசுபாலனாக இருக்கக்கூடியவனுக்கு பரமாத்மாவனுடைய அந்த உண்மை தத்துவத்தினுடைய அனுபவம் கிடைத்ததே, இது எப்படி எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஏதத் அத்யத்புதம் ஹி அஹோஹோ, இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதே. பரம பாகவதற்கு கிடைக்காத அந்த அனுபவம் சிசுபாலனுக்கும் தந்தவக்கரனுக்கும் கிடைத்ததை. அவர்கள் 2 பேரும் சதாசர்வ காலம் இறைவனை வெறுத்தவர்கள் அல்லவா? அப்படி என்றால் வெறுத்தவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமும், விரும்பியவர்களுக்கு
சம்சார துக்கமும் கொடுக்கப்பட்டது என்றால் இது எப்படி புரிந்து கொள்வது? கிருஷ்ணா, அழகான கேள்வி. பதில் ரொம்ப 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 ஆழமாக கொடுக்கப்படுகிறது. சாயங்காலம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.